வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். மீனம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதாவது மே மாதம் 24ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் ஒரு வாரத்திற்கான பலன்கள் மீனம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, இவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வாரம் உள்ளுணர்வு, ஆன்மீக சிந்தனை, கொஞ்சம் மனசில் இந்த குழப்பம் அது மாதிரி சின்ன சின்ன குழப்பங்கள் அதிகமாகிற காலமாக தான் இருக்குது இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். குரு பகவான் மற்றும் சந்திர பகவானோட ஆதரவு இந்த வாரம் இருக்கிறதுனால மனசில் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ரொம்ப நாளாக மனசில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் மெதுவாக தீர்வு கிடைக்க தொடங்கக்கூடிய ஒரு வாரம் தான் இந்த வாரம். சிலருக்கு பார்த்திங்கன்னா தெய்வ அருள் கிடைச்சது போல் சில எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். கடவுளே நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டாருப்பா, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது மீனம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட அமைதியான அணுகுமுறை ஒரு நல்ல பலன் தரும். அது பார்த்திங்கன்னா சிலருக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா மறைந்திருந்த பிரச்சனைகள் எல்லாம் சிலது வெளிப்படும். அது நீங்கள் எந்த அளவுக்கு நிதானமாக சமாளிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் காத்துட்ருக்கு. புதிய புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும், கஸ்டமர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட ஒரு நல்ல அமைதி, எந்த அளவுக்கு நீங்கள் அமைதியாக அப்ரோச் பண்ணுறீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தொழில் பொறுத்த வரைக்கும் பண வரவு சீராக இருக்குங்க. குடும்பத்தில் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் ஆன்மீக செலவு கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஃபேமிலியில் ஒரு ட்ராவல் ஏற்படும். ட்ராவலாக பயணத்தில் கோவிலுக்கு போயிட்டு அதில் செலவு பண்ணுறது மாதிரியான செலவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓல்டு பேலன்ஸ் சில நேரங்களில் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். நீங்கள் வரணும்னு நினைக்க பணம் எல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்துமோ இல்லைன்னா ரிலேஷன்ஸ் கிட்ட இருந்துக்கும் கூட சில நேரங்களில் உங்களுக்கு பணம் சம்மந்தமான உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையற்ற கொஞ்சம் இரக்க மனசுனால பணம் செலவழிக்கிறத நீங்கள் தவிர்க்கணும். ஐயோ என்னடா இது பாவமாக இருக்கே அப்படின்னு நீங்கள் யாருக்கும் பணம் கொடுத்து மாட்டிக்காதீங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அமைதி இருக்கும். உங்களோட பேச்சு ஒரு நல்ல மென்மையாக இருக்கும். அது இன்னொருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு கூட உங்களோட பேச்சு நல்லா ஒரு வாய்ப்பாக இருக்கும். உங்களோட பெற்றோர்கள் மூத்தவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா அதிக நேரம் செலவிடுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மீனம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் வீட்டில் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீக நிகழ்ச்சி நடக்கும். சிலருக்கு சுப நிகழ்ச்சி தொடர்பான பேச்சுவார்த்தை உருவாகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஹெல்த் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கால் வலி இல்லைன்னா லைட்டாக பாடி டயர்ட், தூக்கம் குறையிறது, அது மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். தண்ணி அதிகமாக குடித்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு நல்லபடியாக இருக்கும். நேரத்தில் சாப்பிடுங்க, அதுக்கேற்ற மாதிரி நல்லா ரெஸ்ட் எடுங்க. தூங்க கிடைக்கிற டைம் நல்லா தூங்குங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அது சில நேரங்களில் தியானம் பண்ணுங்கள், இல்லைன்னா ஏதாவது பக்தி பாடல் கேட்டுறது, இல்லை மனசுக்கு அமைதியான பாட்டு கேட்குறதுலாம் உங்கள் ஹெல்த்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களோட இமேஜினேஷன் பவர் கொஞ்சம் கூடுற காலமாக இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, லிட்ரேச்சர் சம்மந்தமாக இருக்கிறவங்க, மியூசிக்கு, ஆன்மீக கல்வி, அது மாதிரியான டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கவனம் சிதறாமல் இருந்தாங்கன்னா அதிக மதிப்பெண்கள் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் மீனம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம். வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாடு அல்லது பெருமாள் வழிபாடு செஞ்சிங்கன்னா ஒரு நல்ல சக்ஸஸ் இருக்குது. எல்லோ கலர் பூ வச்சு வழிபாடு பண்ணுங்கள். அது மனசில் கொஞ்சம் திருப்தி, மனசில் ஒரு அமைதி, ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுத்தி தர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது உங்களை பொறுத்தவரையில். இந்த வாரம் பார்த்திங்கன்னா திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை பயன்படுத்திக்கோங்க இந்த 2 நாட்களை. எல்லோ கலரும் கடல் பச்சைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, க்ரீன் கலர், ஒரு திக்கு க்ரீன் சொல்லுவாங்க. அந்த கலர் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். லக்கி கலராக இருக்கும் இது. அதிகமாக உணர்ச்சி வசப்படுறது, அந்த மாதிரி எந்த ஒரு உள்ளுணர்வை நம்பியே நிதானமாக நடந்துக்கிட்டிங்கன்னா, எந்த ஒரு கோவப்படாமல் ஒரு அமைதியான ஒரு விஷயத்தில் நீங்கள் ஒரு முன்னேற்றம் செலுத்துனீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு அதிகமான சக்ஸஸ் காத்துட்ருக்கு. ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு வாரமாக இது அமைய போகுது. இதுதான் நான் உங்களுக்கு பதிய வைக்கணும்னு நினச்சேன்.
ரொம்ப நன்றி. இது நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இதை நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.